இரண்டாம் வகுப்பு பயிலும் அன்பு மாணவ செல்வங்களே, இரண்டாம் வகுப்பு தமிழ் புத்தகம் பாடம் 2 செய்து மகிழ்வோம். முதல்ல பொருத்துவேன் என்கிற பகுதியை கொடுத்திருக்காங்க. அந்த பொருத்துவேன் என்கிற பகுதியில மேலிருந்து கீழாக பார்க்கிற போது 5 படங்களை கொடுத்திருக்காங்க. 1 பழம், 2வது தொலைபேசி, 3வது பூ, 4வது ஆமை, 5வது பந்து ஒன்று கொடுத்திருக்காங்க. இதுல எது பொருந்தும் என்பதை வலதுபுறம் மேலிருந்து கீழாக கொடுக்கப்பட்ட படங்களோடு பொருத்தணும். நாம பொருத்துகிற போது இங்க அவர்களே ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க. ஆமை, அந்த பக்கம் பார்க்கிற போது நத்தை, ரெண்டுக்குமே முதுகுல ஓடு இருக்கிறது. அதுவும் ரெண்டுமே பார்க்கிற போது உயிரினம். ஆகவே அதை பொருத்திருக்காங்க. அதே போல நாமும் பார்த்து பொருத்துவோமா? இந்த முதல் வரிசையில் இருக்கக்கூடிய படத்தை எடுத்துக்கொள்கிறோம். எதனோடு பொருந்தும் அப்படின்னு வலதுபுறமாக இருக்கக்கூடிய படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். பூ இருக்கிறது, நத்தை இருக்கிறது, இறகுப்பந்து இருக்கிறது, வாழைப்பழம். இந்த பழம் பழத்திற்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது சரியா இருக்கும். பிறகு 2வது நம்ம தொலைபேசி எடுத்துக்கிறோம். வலது பக்கம் என்ன இருக்குன்னா பூ இருக்கு, நத்தை இருக்கு, இறகுப்பந்து இருக்கு, வாழைப்பழம் இருக்கு. இது கைபேசி. தொலைபேசி, கைபேசி ரெண்டுமே தொலைவில் இருக்கிறவர்களோடு பேசுவதற்கான சாதனம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். 3வது பார்க்கிற போது பூ இருக்கிறது. வலது பக்கம் வரிசையில முதல்லேயே பூ இருக்கு. அது ரெண்டுத்தையும் நாம பொருத்தலாம். 4வது அவங்களே பொருத்திட்டாங்க. 5வது பார்க்கிற போது இங்க பந்து இருக்கிறது. வலதுபுறத்திலே என்ன இருக்குன்னா இறகு பந்து இருக்கிறது. இதை நாம இப்ப சரியாக பொருத்தி இருக்கிறோம். பிறகு நாம நிரப்புவேன் பகுதிக்கு போறோம். முதல்ல ஒரு கரடி பொம்மை கொடுத்திருக்காங்க. 2வது ஐஸ்கிரீம் என்று சொல்லக்கூடிய பனிக்கூழ் கொடுத்திருக்காங்க. 3வது ஒரு பூ கொடுத்திருக்காங்க. 4வது வண்ணத்து பூச்சி கொடுத்திருக்காங்க. முதல் வரிசையில என்ன இருக்கோ 2வது வரிசையில என்ன இல்லை அப்படின்னு பாக்குறோம். இங்கே 2வது வரிசையை பார்க்கிறோம். 2வது வரிசையில வண்ணத்து பூச்சி இருக்கு, முதல் வரிசையிலையும் இருக்கு. 2வது வரிசையில பூ இருக்கிறது, முதல் வரிசையிலையும் பூ இருக்கிறது. 3வது படம் பார்க்கிற போது இங்க காலியாக இருக்கிறது, எதுவுமே கொடுக்கல, நிரப்பப்படாமல் இருக்கிறது. 4வது பார்க்கிற போது மேலையும் கரடி இருக்கிறது, கீழையும் கரடி பொம்மை இருக்கு. மேல இருக்கிறதுல எது இல்லை அப்படின்னு கேட்டா இல்லாதது அப்படின்னு பார்க்கிற போது இங்க ஐஸ்கிரீம் என்று சொல்லக்கூடிய பனிக்கூழ் தான் இதுல இல்லை அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். இப்ப அதுதான் நம்ம அங்க போடணும். அப்புறம் 3வது வரிசைக்கு வர்றோம். அதே மாதிரி மேல் வரிசையில் இல்லாதது எது இல்லை அப்படின்னு பார்க்கிற போது இங்கே ஐஸ்கிரீம்னு சொல்லக்கூடிய பனிக்கூழ் இருக்கு, கரடி பொம்மை இருக்கு, பூ இருக்கிறது. எது இல்லை இங்க? எது இல்லை அப்படின்னா வண்ணத்து பூச்சி இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் கடைசி வரிசையில பார்த்தா 2 நிரப்பப்படாத கட்டங்கள் இருக்கிறது. அதை நம்ம முதல்ல மேலிருந்து கீழாக இருக்கக்கூடிய முதல் கட்டத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். அதை நம்ம மேலிருந்து கீழாக பார்க்கிற போது எது இல்லைன்னு பார்க்கலாம். இங்கே பார்க்கிற போது கரடி பொம்மை இருக்கிறது, வண்ணத்து பூச்சி இருக்கிறது, ஐஸ்கிரீம்னு சொல்லக்கூடிய பனிக்கூழ் இருக்கிறது. எது இல்லை அப்படின்னு கேட்டா இங்கே பூ இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இங்க வர வேண்டியது எதுன்னு கேட்டா பூ, மலர் தான் இங்க இல்லை அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கடைசி வரிசையில் இருக்கக்கூடிய கடைசி கட்டத்துல என்ன வரல அப்படின்னு பார்க்கிற போது பூ இருக்கிறது, கரடி பொம்மை இருக்கிறது, வண்ணத்து பூச்சி இருக்கிறது. என்ன இல்லை அப்படின்னு பார்க்கறது இந்த வரிசையில ஐஸ்கிரீம்னு சொல்லக்கூடிய பனிக்கூழ் இந்த வரிசையில் இல்லை. ஆகவே இங்கே வர வேண்டியது பனிக்கூழ் என்பதை நாம நிறைவு செய்கிறோம். கண்டுபிடித்து வட்டமிடுவோம். இங்கே 2 மாணவ செல்வங்கள் இருக்காங்க. அவர்களுக்கு அதுல ஒரு வரைவதற்கான ஒரு ஓவியம் வரைவதற்கான ஒரு பலகை ஒன்று வச்சிருக்காங்க. வலதுபுறமாக ஒரு 10 பொருட்களை கொடுத்திருக்காங்க. அந்த 10 பொருட்கள் எங்கே இருக்கிறது என்பதை நாம் கண்டுபிடித்து வட்டமிட வேண்டும். முதலாவதாக இருக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்க்கிற போது சுருட்டி கட்டப்பட்ட ஒரு
ஓவிய தாள் ஒன்று இருக்கிறது. அந்த தாள் எங்கே இருக்கிறது அப்படிங்கிறத நாம் முதல்ல பார்க்குறோம். அது இங்கே இருக்கு. ஒன்று. இரண்டாவது, தூரிகை என்று சொல்லக்கூடிய பிரஷ், அது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது, மைப்புட்டி என்று சொல்லக்கூடிய இங்க் பாட்டில், அது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இங்கே இருக்கிறது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நான்காவதாக பார்க்கிற போது அழிப்பான் என்று சொல்லக்கூடிய ரப்பர், அது எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற போது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஐந்தாவதாக மணியால் செய்யப்பட்ட ஒரு விளையாட்டு சாதனம் எங்கே வரையப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிற போது அது இந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆறாவதாக பார்க்கிற போது இனிப்பு சாக்லேட், அது எங்கே இருக்கிறதுன்னு பார்த்தா மாணவியினுடைய தலையில எங்கே இருக்கிறது. ஏழாவதாக பார்க்கிற போது காகிதத்தால் செய்யப்பட்ட ராக்கெட், அது இங்கே இருக்கிறது. எட்டாவதா பார்க்கிற போது படகு இங்கே இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கிறோம். ஒன்பதாவதா வானவில் இருக்கிறது. அந்த வானவில் எங்கே இருக்கிறதுன்னா இந்த மாணவருடைய சட்டை பகுதியிலேயே இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். பத்தாவதாக இருக்கக்கூடிய இந்த கரடி பொம்மை மாணவியினுடைய ஆடையிலேயே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக வண்ணம் தீட்டி மகிழ்வேன் என்கிற பகுதியை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடித்த வண்ணத்தை நீங்கள் இதில் தீட்டி மகிழலாம் அப்படிங்கிறத நாம்
வண்ணம் தீட்டி மகிழ்வேன் என்கிற பாடப்பகுதியில் இப்படி நீங்கள் நினைக்கிற வண்ணங்களை தீட்டி மகிழலாம். பாடத்தின் அடுத்த பகுதியாக செய்து பார்த்து மகிழ்வோம். சதுர வடிவிலான ஒரு தாளை நாம இதுபோல் எடுத்துக்கொள்கிறோம். இதான் செய்வதற்கான வழிமுறைகள். ஒன்று, இந்த சதுர வடிவிலான தாளை இப்படி வர்ற மாதிரி ஒரு பகுதியா வெட்டிக்கிறோம். அது பகுதி 1. இரண்டாவது துண்டு இப்படி வரணும், மூன்றாவது துண்டு இப்படி வரணும். இந்த 1, 2, 3 துண்டுகளை வெட்டிய பின்னால் நாம இரண்டாவது துண்டை கொண்டு வந்து இங்க வைக்கணும். இந்த இரண்டாவது துண்டு தாளை அல்லது அட்டையை கொண்டு வந்து வைக்கணும். இந்த தோற்றம் வர்ற மாதிரி அதற்கு பின்பக்கமாக இந்த மூன்றாவது துண்டை வைக்கணும். பிறகு இந்த மூன்றாவது துண்டை வைத்த உடனே, இதுதான் இரண்டாவது பகுதி, இது முடிச்ச உடனேயே மூன்றாவது பகுதியில பார்க்கிறோம். மூன்றாவது பகுதியில இங்க இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதி மட்டும் இங்க எங்க இந்த முதல் பகுதி தாளை கொண்டு வந்து வைத்தால் நமக்கு இந்த பகுதி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கிறோம். சரியாக முதல் பகுதி தாளை நாம இங்கே இந்த இடத்துல கொண்டு வந்து பொருத்தணும்னா, இது மாதிரி நம்ம பொருத்திட்டோம் அப்படின்னு சொன்னா இங்க நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இந்த முதல் பகுதி தாளை கொண்டு வந்து இங்க பொருத்தணும். இது இரண்டாவது பகுதித்தாள், இது மூன்றாவது பகுதித்தாள். இவ்வாறு பொருத்திய பின்னால் நாம இந்த இடத்துல ஒரு கருப்பினால், ஒரு மையினால் இதை மாதிரி நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு கண் ஒன்றை உருவாக்கி விடலாம். இங்கே இப்படி ஒரு கோடு போட்டோம்னா ஒரு வாய் ஒன்று உருவாகி விட்டது. ஸோ இப்போ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டால், தாள்லேயே என்ன உருவாக்கி விட்டோம் அப்படின்னு சொன்னால், மீன் தோற்றத்தை தாளிலேயே உருவாக்கி விட்டோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாடத்தின் அடுத்த பகுதியாக எப்போதும் நினைவில் இருக்கும் தமிழ் எழுத்துகள் என்கிற பகுதியை பார்க்கிறோம். இங்கே முதல் வரிசையில அ, ஆ, இ, ஈ, உ, ஊ என்று உயிரெழுத்துக்களையும், இடது பக்கமாக இருக்கக்கூடிய மேலிருந்து கீழான வரிசையில பார்க்கிற போது இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்து என்கிற வரிசையில் அமைந்த மெய்யெழுத்துக்களையும் கொடுத்திருக்காங்க. இதற்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இரண்டாவது கட்டத்தில் ஆவுக்கு கீழே இக்கு பக்கத்துல பார்க்கிற போது க என்கிற எழுத்தானது தொடங்கி க, கா, கி, கி, கு, கு என்கிற உயிர்மை எழுத்துக்கள் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க உயிரெழுத்துக்கள் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். மெய்யெழுத்துக்கள் இக்கு, இங்கு, இச்சு மெய்யெழுத்துக்கள் படிச்சதுதான். இப்போ உயிர்மை எழுத்துக்களை நம்ம படிக்க போறோம். இதை மீண்டும் மீண்டும் படித்து பார்க்கிற போது உச்சரிப்பு சிறந்த முறையில வரும். எழுத்துக்களை நாம சரியான முறையில நினைவில் வைத்துக் கொள்ளலாம். முதல்ல இந்த எழுத்துக்களை நாம பார்க்கிறோம். இக் என்கிற மெய்யெழுத்தும் ஆ என்கிற உயிரெழுத்தையும் நாம சேர்த்து உச்சரிக்கிற போது இக் ஆ, இக் ஆ, இக் ஆ என்று உச்சரிக்கிற போது கா என்கிற உயிர்மை எழுத்தானது கிடைக்கும். இக் ஆ, கா, இக் இ, கி, இக் ஈ, கி, இக் உ, கு, இக் ஊ, கூ, இங் ஆ, ங, இங் ஆ, ஙா, இங் இ, ஞி, இங் ஈ, ஞி, இங் உ, ஙு, இங் ஊ, ஙு, இச் அ, ச, இச் ஆ, சா, இச் இ, சி, இச் ஈ, சி, இச்
உ சு இச் ஊ சு. இதை அப்படியே நம்ம வரிசையா படிக்கிற போது இஞ்ச் வரிசையில ஞ ஞா நி நீ நு நூ ட டா டி டி டு டூ ந நா நி நீ நு நூ த தா தி தி து து ந நா நி நீ நு நூ ப பா பி பி பு பூ ம மா மி மீ மு மூ ய யா இ ஈ யு யூ ர ரா ரி ரி ரு ரு ல லா லி லீ லு லூ வ வா வி வி வு வு ழ ழா ழி ழி ழு ழூ ல லா லி லீ லு லூ ர ரா ரி ரி ரு ரு ந நா நி நீ நு நூ. இங்க இக்கு வரும். இக்கு இங்க அதே போல இங்கு வரும். இங்க அதே போல இச்சு இஞ் இட்டு இன் இத்து இந்து இப்போ இவைகள் சேருகிற போது அதே மாதிரியே இக் ஏ கே இக் ஏ கே இக் ஐ கை இக் ஓ கோ இக் ஓ கோ இக் ஔ கௌ என்று வரும். இப்ப இந்த இங் வரிசையில பார்க்கிற போது ஞே ஞே நை ஞு ஞூ நௌ என்று படிக்க வேண்டும். ஈச்சு வரிசையில பார்க்கிற போது சே சே சை சோ சோ சௌ என்று படிக்க வேண்டும். ஞே ஞே ஞை ஞு ஞூ ஞௌ டே டே டை டோ டோ டௌ நே நே நை நோ நோ நௌ தே தே தை தோ தோ தௌ நே நே நை நோ நோ நௌ பே பே பை போ போ பௌ. இது இம் வரிசை, இது ஈ வரிசை, இது இர் வரிசை, இது இல் இவ் இழ் இல் இர் இன். இவைகளை சேர்த்து நம்ம அப்படியே சொல்லிக்கிட்டே வரிசைகளை பார்க்கலாம். இம் வரிசையில பார்க்கிற போது மே மே குரில் நெடில் அப்படித்தான் வருது. மை மை என்பதை நாம கொஞ்சம் இந்த ஐ சேர்ந்து வரக்கூடிய மெய் எழுத்துக்களை, அந்த ஐ சேர்ந்து வரக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்துக்களை நாம கொஞ்சம் கூடுதலான நேரம் கொடுத்து சொல்ல வேண்டும்.
அதாவது அது 2 மாத்திரை கால அளவுன்னு சொல்லுவோம். நெடில் எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு எவ்வளவு நேரமாகிறதோ, ஆ என்று சொல்லுவதற்கும் மோ என்று சொல்லுவதற்கும் எவ்வளவு நேரமாகிறதோ அவ்வளவு கால அளவை உச்சரிப்பதற்கு நாம இந்த ஐ சேர்ந்து வரக்கூடிய அந்த உயிர்மெய் எழுத்துக்களை நம்ம சொல்லணும். மை, மோ, மோ, மௌ, ஏ, ஏ, யை, யோ, யோ, யௌ, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரௌ, லே, லே, லை, லோ, லோ, லௌ, வே, வே, வை, வோ, வோ, வௌ, ழே, ழே, ழை, ழோ, ழோ, ழௌ, லே, லே, லை, லோ, லோ, லௌ, ரே, ரே, ரை, ரோ, ரோ, ரௌ, நே, நே, நை, நோ, நோ, நௌ. பாடத்தின் அடுத்த பகுதி பேசாதவை பேசினால். பேசுபவை எது? முதலில் மனிதன் பேசுவான். பேசாதவை எது? மனிதனை தவிர்த்த விலங்குகளும் தாவரங்களும் பேசுவதில்லை. ஒருவேளை அவைகள் பேசினால் எவ்வாறு இருக்கும்? அதுதான் இந்த பாடம். ஒரு சிறுமி பூங்காவிற்கு அருகில் வருகிறாள். அருகில் வந்தவுடனேயே அவள் நினைக்கிறாள், ஐ, பூங்கா வந்துவிட்டேனே. அங்கே ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. வருக, வணக்கம் என்று வரவேற்று ஒரு பெயர் பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே நுழைந்த அந்த சிறுமி பூக்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு செல்கிறாள். அங்கே பூக்களை பறிக்காதீர் என்று ஒரு அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டிருக்கிறது. அவள் பூக்களை தொடாமல் பார்க்கிறாள். இதை பார்த்த அந்த பூ பேசுகிறது. அந்த சிறுமியை பார்த்து அந்த பூ பேசுகிறது. எங்களை பறிக்காமல் பார்ப்பதற்கு நன்றி என்று கூறுகிறது. அதற்கு அந்த சிறுமி பதில் கூறுகிறாள், பிறரும் பார்த்து மகிழ வேண்டும் அல்லவா? நான் ஒருத்தியே அதை பறித்து விட்டால் பிறர் எவ்வாறு இந்த பூக்களை பார்த்து பிறர் மகிழ்வார்கள் என்று அவள் உரைக்கிறாள். அடுத்து ஊஞ்சல் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவள் செல்கிறாள். ஊஞ்சலில் விளையாடுகிறாள். விளையாடி கொண்டிருக்க சிறிது நேரம் செல்கிறது. அந்த ஊஞ்சலில் அமர்ந்து விளையாடுவதற்கு மேலும் சில சிறுவர்கள் அங்கே வந்து நிற்கிறார்கள், காத்து கொண்டிருக்கிறார்கள். உடனே அவளுக்கு தோன்றுகிறது, நாம் ஆடியது போதும், பிறரும் இந்த ஊஞ்சலில் ஆட வேண்டும் அல்லவா என்று அவள் சொல்கிறாள். நான் இறங்கப் போகிறேன், அவர்கள் ஆடட்டும் என்று சொல்லிக்கொண்டே இறங்குகிறாள். அந்த ஊஞ்சல் பலகை அவளை பார்த்து கூறுகிறது, நல்ல பண்பு, மகிழ்ச்சி. நீ நான் விளையாடினால் போதும் என்று நினைக்காமல் பிறரும் விளையாட வேண்டும் என்று நினைக்கிறாயே, இது நல்ல பண்பு, மகிழ்ச்சி என்று கூறுகிறது. இதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறாள். ஊஞ்சல் பலகை பேசுகிறதே என்று. நிறைய பூங்காவினுடைய நிறைய பகுதிகளை சுற்றிய பின்னால் நண்பகல் உணவு உண்பதற்காக அந்த உணவு உண்ணும் பகுதிக்கு வருகிறாள். அங்கே மேசை ஒன்று இருக்கிறது. நாற்காலியின் மீது அமர்ந்து கொண்டு மேசையின் மீது உணவை விரித்து கொண்டு உண்கிறாள். அங்கே ஒரு அறிவுறுத்தல் பலகை இருக்கிறது, உணவை வீணாக்காதீர் என்று இருக்கிறது. அவள் உண்கிற போது ஒரு சிறு உணவு பகுதி கூட மேசை மீது சிந்தவே இல்லை. இதை ஆச்சரியத்தோடும் மகிழ்ச்சியோடும் பார்க்கக்கூடிய அந்த மேசை அந்த சிறுமியை பார்த்து கூறுகிறது, இறைக்காமல் சாப்பிடுகிறாய், பாராட்டுகள் என்று கூறுகிறது.
அதற்கு அந்த சிறுமி பதில் கூறுகிறாள், உணவை வீணாக்க கூடாது, ஈக்கள் மொய்க்குமல்லவா என்று கூறுகிறாள். உணவு உண்ட இலை மற்றும் அதனுடன் சேர்ந்த காகிதத்தை மடித்து கொண்டு குப்பை தொட்டிக்கு அருகில் வருகிறாள். அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கிறது. குப்பையை குப்பை தொட்டியில் போடுவீர் என்று இருக்கிறது. அவள் அதை மடித்து கொண்டு வந்த அந்த குப்பையை குப்பை தொட்டியில் போடப் போகிறாள். அப்பொழுது அந்த குப்பை தொட்டி கூறுகிறது, குப்பை தொட்டி பேசுகிறது, என்னை பயன்படுத்தினாய் நன்று. நிறைய பேருக்கு அது தெரியவே மாட்டேங்குது. நிறைய பேரால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நிறைய பேர் அதை சரியாக செய்வதில்லை. சாப்பிட்டு விட்டு அந்த குப்பைகளை எங்கு வேண்டுமானாலும் போட்டுவிட்டு செல்லுகிறார்கள். அது சுகாதாரத்திற்கு, உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது இல்லை. ஆகவே குப்பையை குப்பை தொட்டில்தான் போட வேண்டும் என்று சிறுமியாக இருக்கிற நீ வந்து குப்பை தொட்டியில் போடுகிறாயே, என்னை பயன்படுத்தினாய் நன்று என்று அந்த குப்பை தொட்டி கூறுகிறது. அதற்கு அவள் பதில் கூறுகிறாள், கீழே வீசினால் புல்தரை பாழாகும், குப்பை தொட்டியில் போடலாம், அதுதான் சரியானது, அதுக்காகத்தான் நான் போட வந்தேன் அப்படின்னு அவ சொல்றா. அடுத்து குப்பையை குப்பை தொட்டியில் போட்ட பின்னால் குழாயடி கைகளை கழுவுவதற்காக குழாயடிக்கு அந்த சிறுமி வருகிறாள். அங்கே முன்னதாக அந்த குழாயை பயன்படுத்திய யாரோ ஒருவர் குழாயை திறந்து விட்டு சென்றிருக்கிறார்கள். இதை பார்த்த உடனேயே அந்த சிறுமி, தண்ணீர் வீணாகிறதே, மூடிவிட்டு செல்வோம் அப்படின்னு சொல்லி அந்த குழாயை மூடுகிறாள். மூடிய உடனேயே அந்த குழாய், தொட்டியுடன் கூடிய அந்த குழாய் பேசுகிறது. நீர் வீணாவதை தடுத்தாய் நன்றி என்று கூறுகிறது. சிறுமி தனியாக மகிழ்ச்சியோடு சுற்றி பார்த்துவிட்டு வெளியில் வருகிறாள். வருகைக்கு நன்றி என்று ஒரு பெயர் பலகை அவளுக்கு நன்றி கூறுகிறது. அப்பொழுது வெளியே வரக்கூடிய அவள் நினைத்து கொண்டே வருகிறாள், வியப்பாக இருக்கிறது, இந்த பூங்காவிற்குள் எல்லாமே பேசுகிறதே, குழாய் பேசுகிறது, குப்பை தொட்டி பேசுகிறது, பூ பேசுகிறது, மேசை பேசுகிறது, வியப்பாக இருக்கிறது, இந்த பூங்காவில் எல்லாமே பேசுகிறதே என்று நினைத்து கொண்டே வருகிறாள். திடீரென்று யாரோ எழுப்புவது போல் இருக்கிறது. மல்லி, எழுந்திரு, பூங்காவிற்கு செல்ல வேண்டுமே என்று அந்த சிறுமி மல்லியை அவருடைய அம்மா எழுப்புகிறாள். எழுகிற போதுதான் அந்த மல்லி என்கிற சிறுமிக்கு தெரிகிறது, ஓ, அம்மா ஏற்கனவே நாம் பூங்காவிற்கு செல்லலாம் என்று கூறியிருந்தார், அதை நினைத்து கொண்டே படுத்ததனால் வந்த கனவா இது, ஓ, கண்டது கனவா என்று நினைக்கிறார். இத்துடன் இப்பாடம் நிறைவடைந்தது. வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்தடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.